Hello friends. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா pointing theorem அப்படினு சொல்லி ஒன்னு பார்க்க போறோம். ஓகே. இந்த 5th யூனிட்ல இருக்குதுல ரொம்ப முக்கியமான क्वेश्चन அப்படினு சொன்னா இந்த pointing theorem சொல்லலாம். So யுனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த pointing theorem ப்ரூஃப் பண்ண சொல்லியும் கேட்கலாம் இல்ல இந்த pointing theorem பேஸ் பண்ண ப்ராப்ளமும் கேட்கலாம். So இந்த pointing theorem பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன். First இப்போ pointing theorem னா என்னன்னு பார்க்கலாம். So இத பார்க்கிறதுக்கு முன்னாடி இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா electromagnetic wave travel ஆகும்போது it take the energy. So எவ்வளவு எனர்ஜியை அது கொண்டு போகுது அப்படிங்கறதை கண்டுபிடிக்கணும் அப்படினு சொன்னா அதுக்கு pointing vector or pointing தேவை. அந்த pointing theorem மூலமா நம்ம pointing vector என்ன அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிக்க முடியும். பட் pointing vector க்குன்னு செப்பரேட்டா ப்ரூஃபே இருக்கு. பட் டேவிட் கே செங் அப்படிங்கிற டெக்ஸ்ட் புக்ல அதுக்கானது தனியா கொடுக்கல. சோ அதனால நான் அந்த வெக்டருக்கான டெரிவேஷன் கொண்டு வரல. pointing theorem மட்டும் டிரைவ் பண்ணிருக்காங்க. சோ நான் அதை அப்படியே இதெல்லாம் டிரைவ் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ pointing theorem ஓட பர்பஸ் இதுதான். எவ்வளவு பவர் வந்து உங்களுக்கு அந்த வேவ் கேரி பண்ணுது அப்படிங்கறதை நாம தெரிஞ்சுக்கணும். சோ யுனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चंस வந்து எப்படி கேட்கலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா derive pointing theorem using Maxwell equations அப்படினு சொல்லி கேட்கலாம். கேட்டா இந்த ப்ரூஃப் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல வந்து derive the pointing theorem in point form and integral form அப்படினு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்பயும் இந்த ப்ரூஃபை நீங்க ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ஸ்ட்ரைட்டாவே derive the pointing theorem அப்படினு சொல்லியும் கேட்டிருக்கலாம். சோ எப்படி இருந்தாலும் இந்த ப்ரூஃப் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ப்ரூஃப். சோ நாம இப்போ ஃபர்ஸ்ட் Maxwell equation வந்து நாம எடுத்துக்கலாம். Maxwell equation நமக்கு ஆல்ரெடி தெரியும். del cross E equal to minus dou B by dou T ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அதே போல del cross H equal to J plus இதுல இன்னும் வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா இந்த dou B by dou T வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா நம்ம nu into h அப்படினு சொல்லி இத பிரிச்சு எழுத முடியும். அதே போல இந்த del into h வந்து பாத்தீங்கன்னா J plus dou d by dou t ன்னு எழுதலாம். J வந்து நமக்கு sigma E plus dou d by dou t அப்படிங்கிறது epsilon dou E by dou t நாம பிரிச்சு எழுதிக்க முடியும். அதே போல இந்த dou B வந்து பாத்தீங்கன்னா nu into h அப்படினு சொல்லி பிரிச்சு எழுதிக்க முடியும். அத தான் உள்ள யூஸ் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நான் எழுதல. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா இத ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினு சொன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லீங்களா இத ரெண்டு பக்கமும் E ஆல டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா எலக்ட்ரிக் ஃபீல்டால டாட் ப்ராடக்ட் பண்றேன். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு as well as என்னோட ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்தையுமே வந்து நான் E ஆல டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். சோ E டாட் del into h equal to E டாட் sigma E plus E டாட் epsilon dou E by dou T அப்படினு சொல்லி நான் இத பிரிச்சு எழுதிக்கிறேன். சோ இந்த ஆபரேட்டரை இப்போ நான் உள்ள கொண்டு போறேன். சோ del வெளிய எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படினு சொன்னா del டாட் E cross h equal to E into E sigma E square ஆயிடும். எப்சிலான் வெளிய எடுத்துட்டா E டாட் dou E by dou T அப்படினு சொல்லி வந்துரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எனக்கு ஒரு வெக்டர் ஐடென்டிட்டி ஒன்னு இருக்கு. நான் அந்த வெக்டர் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இந்த வெக்டர் ஐடென்டிட்டி பாருங்க del டாட் A cross B அப்படினு சொல்லி இருக்கு அப்படினு சொன்னா அதை இந்த மாதிரி நம்மளால பிரிச்சு எழுதிக்கலாம். B டாட் del cross A minus A டாட் del cross B அப்படினு சொல்லி பிரிச்சு எழுதிக்க முடியும். சோ இதெல்லாம் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படினு சொன்னா இங்க இத அப்ளை பண்ணி அதை இந்த இடத்துல நான் பிரிச்சு எழுதிருக்கேன். சோ del டாட் A cross B இருக்கிற இடத்துல E cross H இருக்கு நான் அதை எடுத்து எழுதிட்டேன். சோ B க்கு பதிலா H டாட் del cross A க்கு பதிலா இங்க E இருக்கு அதை நான் எழுதிட்டேன் மைனஸ் A க்கு பதிலா இந்த இடத்துல E இருக்கு அதை நான் எழுதிட்டேன் டாட் del cross B க்கு பதிலா H இருக்கு அதை நான் இங்க ரீப்ளேஸ் பண்ணி எழுதிருக்கேன். சோ வெக்டர் ஐடென்டிட்டியை அப்ளை பண்ணி இந்த இங்க இருக்கிற del டாட் E cross H நான் இந்த மாதிரி பிரிச்சு எழுதிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப்ல வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த ஈக்குவேஷனை இங்க எழுதி இதை எடுத்து நான் பக்கத்துல எழுதிக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படினு சொன்னா நான் அத இங்க எழுதிருக்கேன் பாருங்க. del டாட் E cross H க்கு பதிலா நான் டிரைவ் பண்ண வெக்டர் ஐடென்டிட்டி டிரைவ் பண்ணதை இங்க கொண்டு வந்துட்டேன். போக என்னோட ரைட் ஹேண்ட் சைட நான் அப்படியே எடுத்து இந்த இடத்துல எழுதிட்டேன். ஓகேங்களா சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினு சொன்னா இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா E டாட் dou E by dou T க்கான டெஃபினிஷன் கண்டுபிடிக்க போறேன். அதே போல இந்த இடத்துல H டாட் del cross E இதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படிங்கறதை கண்டுபிடிக்கணும். தனித்தனியா கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனுக்குள்ள நான் இத கொண்டு வந்துட்டேன் அப்படினு சொன்னா எனக்கு pointing theorem க்ளோஸ் ஆகும். சோ இப்போ நாம ஃபர்ஸ்ட் H டாட் del cross E க்கு என்னன்னு பார்க்கலாம். சோ H டாட் del cross E
இந்த del cross க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன இடத்துல நமக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது பாருங்கள், மைனஸ் டோ பி பை டோட்டின்னு இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மைனஸ் நியூ பை டோ ஹெச் பை டோட்டின்னு இதை பிரித்து எழுத முடியும். ஸோ நான் அதை இங்கே பிரித்து எழுதியிருக்கேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெச் டாட் டோ பி பை டோட் del cross க்கு பதிலாக அந்த ஈக்குவேஷனை இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் நியூ ஹெச் டாட் டோ ஹெச் பை டோ டி அப்படின்னு சொல்லி இதை நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் இந்த ஹெச் டாட் டோ ஹெச் பை டோ டி என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி அதை நியூவால் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே வரக்கூடியதை நான் எடுத்து இங்கே எழுதிட முடியும். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஹெச் டாட் டோ ஹெச் பை டோ டி என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹெச் டாட் டோ ஹெச் பை டோ டி அப்படின்னா இதை நம்ம ரெண்டு தடவை பிரித்து நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணிக்கலாம். ஹெச் டாட் டோ ஹெச் பை டோ டி ப்ளஸ் ஹெச் டாட் டோ ஹெச் பை டோ டி, அதாவது நம்ம இதை பிரித்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இவர் உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணால் டோ ஹெச் ஸ்கொயர் பை டோ டின்னு ஆகிடுவார். இங்கே இதை ஆட் பண்ணோம்னா 2h டாட் டோ ஹெச் பை டோ டி. ஸோ எனக்கு தேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் h டாட் டோ ஹெச் பை டோ டி தான். ஸோ h டாட் டோ ஹெச் பை டோ டி இங்கே இருக்காது. இந்த 2 இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 1/2 டோ ஹெச் ஸ்கொயர் டோ டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா h டாட் டோ ஹெச் பை டோ டி இடத்துல இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த இதில் h டாட் டோ ஹெச் பை டோ டிக்கு டெஃபினிஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். 1/2 டோ ஹெச் ஸ்கொயர் பை டோ டி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இவரோட நான் நியூவை மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய டேர்மை இவரால் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதே போல் இப்போ இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய இ டாட் டோ இ பை டோ டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ டாட் டோ இ பை டோ டியை அகைன் வெக்டர் இதை நம்ம டிஃப்ரென்சியேஷன் பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் அப்ளை பண்ணி நம்ம இதை பிரித்து எழுதிக்கலாம். இ டாட் டோ இ பை டோ டி ப்ளஸ் இ டாட் டோ இ பை டோ டி. ஸோ இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் டோ இ ஸ்கொயர் பை டோ டி ஈக்குவல் டு ஆட் பண்ணோம்னா 2e டோ இ பை டோ டின்னு வந்துடும். ஸோ எனக்கு தேவை இ டாட் டோ இ பை டோ டி தான். அதனால் இந்த 2 கீழே கொண்டு வந்துட்டோம்னா 1/2 டோ இ ஸ்கொயர் பை டோ டி ஈக்குவல் டு இ டாட் டோ இ பை டோ டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் இ டாட் டோ இ பை டோ டிக்கு இந்த இடத்துல டெஃபினிஷன் இருக்குது. ஸோ இவரை இந்த டேர்மால் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெச் இன்ட்டு டெல் டாட் ஈக்கான டெஃபினேஷன் இந்த இடத்துல இருக்கிறாரு. இதில் ஹெச் டாட் டோ ஹெச் பை டோ டியை இங்கே நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நான் அவரை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்க ஈக்குவேஷனில் வந்து நான் இவரை இவரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மைனஸ் நியூ பை 2 டோ ஹெச் ஸ்கொயர் பை டோ டி மைனஸ் இந்த டேர்ம் நான் அப்படியே தான் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணல, நான் அந்த டேர்மை நான் அப்படியே தான் வச்சுருக்கிறேன். ப்ளஸ் டோ இ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய எப்சிலான் அப்படி இந்த டேர்மால் ரீப்ளேஸ் பண்ணுறேன். 2 இ டாட் டோ இ பை டோ டிக்கு பதிலாக ஓகேங்களா? ஸோ டோ இ ஸ்கொயர் பை டோ டி பை 2 அப்படிங்கிறத நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய டேர்மை நான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மைனஸ் டெல் டாட் டெல்லை வெளியே கொண்டு வந்துட்டு இ உள்ளே கொண்டு போயிடுறேன். இ இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு சிக்மா இ ஸ்கொயர் ப்ளஸ் நியூ பை 2 டோ ஏ ஸ்கொயர் பை டோ டி ப்ளஸ் எப்சிலான் பை 2 டோ இ ஸ்கொயர் பை டோ டி அப்படிங்கிற இந்த டேர்ம் உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனஸை நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் டெல் டாட் இ இன்ட்டு ஹெச் மைனஸ் சிக்மா இ ஸ்கொயர் மைனஸ் 1/2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 காமனாக இருக்காது, டோ பை டோ டி காமனாக இருக்காது. அவர் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எப்சிலான் இ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பிரித்து எழுதிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டிங் வெக்டார் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? பாயிண்டிங் வெக்டார் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இ கிராஸ் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டிங், அதாவது இது வந்து கிராஸ் ப்ராடக்ட், இது மல்டிப்ளிகேஷன் கிடையாது, இது கிராஸ் ப்ராடக்ட். ஸோ இ கிராஸ் ஹெச் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாயிண்டிங் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்டிங் வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெட்டர் பி அப்படியில் நோட்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போ என்னன்னா டெல் டாட் இ கிராஸ் ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் அந்த பாயிண்டிங் வெக்டாருக்கு உண்டான நோட்டேஷன் பியை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் பேலன்ஸ் இங்கே இருக்கக்கூடியதை நான் அப்படியே எடுத்து இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இங்கே நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா? இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாயிண்டிங் தியரம் இன் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆர் பாயிண்ட் டு ஃபார்ம் இதில் இருக்கிறதா இந்த ஈக்குவேஷனை சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதுக்கு இன்டெக்ரல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து பவர் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வந்திருக்கிற ஈக்குவேஷனை நம்ம வால்யூமுக்கு இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தென் we will get the power. அந்த வால்யூமுக்குள்ளே எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல டிரைவ் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணி கொண்டு வந்த இந்த ஈக்குவேஷனை, ஸோ இங்கே இருக்க பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை நம்ம வால்யூம் இன்டெக்ரல் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வால்யூம் இன்டெக்ரல் பண்ண முடியும். ஸோ வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் del dot p dv மைனஸ் நான் பிரித்து எழுதியிருக்கிறேன் வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் sigma e square dv minus dou by dou t 1 by 2 nu h square minus epsilon e square dv அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல டைவர்ஜன்ஸ் தியரம் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ triple integral of del dot b equal to double integral of p dot ds அப்படிங்கிற டைவர்ஜன்ஸ் தியரமை வந்து நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவருக்கு மட்டும் நான் டைவர்ஜன்ஸ் அப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதியிருக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறத வந்து பாருங்கள், இவரை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறேன், இவரை வந்து நான் நெக்ஸ்ட் எழுதி இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, கன்வீனியன்ஸுக்காக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ டோ பை டூ டி வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் 1 by 2 epsilon e square plus 1 by 2 nu h d square minus dv. அதே போல் வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் this. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட் இந்த p ஈக்குவல் டு e இன்ட்டு h அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல எழுதியிருப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட பாயிண்டிங் தியரம் இன் இன்டெக்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை இந்த மாதிரி உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் டேவிட் கே செங் அப்படிங்கிற டெக்ஸ்ட் புக் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தட் இஸ் ஃபீல்ட் அண்ட் வேவ் மேக்னெட்டிக்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் பை டேவிட் கே செங் அப்படிங்கிற புக். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள், மைனஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் p டாட் ds ஈக்குவல் டு டோ பை டோ டி ஆஃப் we ப்ளஸ் wm dv ப்ளஸ் வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் ரோ பை சிக்மா டிவி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இது என்னென்னா WE அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதே போல் WM அப்படிங்கிறது மேக்னெட்டிக் எனர்ஜி, ரோ சிக்மா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓமிக் பவர் டென்சிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் இங்கே மேலே இருக்கக்கூடியது இப்போ WE வரக்கூடிய இடத்துல இந்த டேர்ம் எழுதியிருப்பாங்க, WM வரக்கூடிய இடத்துல இந்த டேர்ம் எழுதியிருப்பாங்க, ரோ சிக்மா அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த டேர்ம் எடுத்து எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஃபேஸ் ஒரு வால்யூம் ஏதோ ஒரு பிளேஸ் இருக்குது, ஏதோ ஒரு மீடியமுக்குள்ளே அது உள்ளே போகுது, எலக்ட்ரோமேட்டிக் வேவ் போகுது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பவர் இன் ஆகுதோ, ஸோ அந்த மீடியம் விட்டு வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் மேக்னெட்டிக் எனர்ஜி வெளியே போகுது, அந்த மீடியமில் ஏற்படக்கூடிய ஓமிக் லாஸ், அதாவது அதோட கண்டக்டிவிட்டியால் வரக்கூடிய ஓமிக் லாஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் இன் உள்ளே வந்துடும், இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேக்னெட்டிக் எனர்ஜி வெளியே போகும், ஓமிக் பவர் அதில் சப்ட்ராக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இவங்க இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ மேலே இருக்க ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ p டாட் ds டோட்டலாக இந்த பவர் உள்ள இன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சர்ஃபேஸை விட்டு வெளியே போகக்கூடிய பவர் அவுட் எவ்வளோ அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இதுக்குள்ளே இந்த மீடியமுக்குள்ளே எவ்வளோ பவர் லாஸ், ஓமிக் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டிங் தியரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இடத்துல நான் எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் ஸ்டேட்ஸ் தட் டோட்டல் பவர் ஃப்ளோயிங் இன்டு த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அட் எனி இன்ஸ்டன்ட், அதாவது எவ்வளோ பவர் உள்ள இன் ஆகுதோ டு த சம் ஆஃப் ரேட் ஆஃப் increase of the stored electric and magnetic energy. So sum of electrical and magnetic energy. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா rate of increase அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ டோ பை டோ டி வந்து பார்த்தீங்கன்னா rate of increase. So rate of increase and then ohmic power dissipated within the enclosed volume. அதாவது இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா ohmic power, அதோட அந்த வால்யூம்குள்ளே எவ்வளோ பவர் லாஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போனா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டிங் வெக்டார் வந்து பார்த்திங்கன்னா அதோட வந்து இன்னொரு பேர் இருக்குது, பவர் டென்சிட்டி வெக்டார் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இவரோட வேலை என்னென்னா எவ்வளோ பவர் அது உள்ளாத இருக்குது அப்படிங்கிறத வந்து நோட்டேட் பண்ணுறது தான் இவரோட வேலை. ஸோ இவர் வெக்டார், இவருக்கு டைரக்ஷனும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பாயிண்டிங் தியரம் அண்ட் பாயிண்டிங் வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டோம்.
இது வந்து பாயிண்டிங் தியரம் பாயிண்டிங் வெக்டாரோட பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பாயிண்டிங் தியரமை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டிங் வெக்டாரை யூஸ் பண்ணிவிட்டு நாம் எப்படி வந்து அந்த இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ட் 2வாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.